சக்தி வேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி சக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க அம்மா அப்பாவோட 60ஆம் கல்யாணத்தை வந்து வீட்டில் வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, வேலுவை வந்து போக சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, சங்கர் வந்து சொல்றாரு, "சரி நீ அங்கே போனால் தான் சக்தி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நீ எதுலேயுமே போய் கலந்துக்காமல் இருந்த அப்படின்னா, உன்னை அப்படியே விட்டுருவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால நீ போய் கலந்துக்கோன்னு" சொல்கிறாங்க. வேலுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சக்தியோட அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் பார்க்குறாங்க. "உங்களோட ஆசீர்வாதத்தை வாங்க தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்குறாங்க. ஆனா சக்தி பார்த்தீங்கன்னா, வேலுவ ரொம்ப மோசமா பேசுறாங்க. "நீ தான் என் வாழ்க்கையிலே வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துட்டேன்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம திரும்ப திரும்ப வந்து என்கிட்டயே வந்து வம்பிழுத்துட்டு இருக்க? நானே வந்து உன்னை வேணான்னு ஒதுக்குனதுக்கப்புறம் என் ஃபேமிலி கிட்ட மட்டும் உனக்கு என்ன உறவு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா, வேலுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. "அக்னி சாட்சியா உனக்கு வந்து தாலி கட்டியிருக்கான். அப்படி இருக்கும்போது நீ எப்படி உனக்கு புருஷன் இல்லன்னு சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கேட்குறாங்க. "உனக்குலாம் இப்படி சொன்னா புரியாதுன்னு" சொல்லிட்டு மேல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து கோர்ட்டே நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் குடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலு கிட்ட டிவோர்ஸ் பேப்பர நீட்டுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மீறி எப்படி சக்தி கூட வேலு சேர போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.